கேட்குறாருன்னா, ஏன் இப்படிப்பட்ட ஒரு இன்னல் நிறைந்த வாழ்க்கையில நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக நீங்க ஏன் ஸ்ரீ சாயிநாதரோட பாதங்களைய சரணடையக்கூடாது? அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெண்மணிக்கு அதிகமான ஆன்மீக பற்றி அறிதல் இல்ல. மகான்கள் பற்றியும் தெரிஞ்சிருக்கல. அதனால அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, "பாபாவா? அவரு யாரு?" அப்படின்னு சொல்லி நரசிம்ம சுவாமிஜிட்ட கேட்குறாங்க. அதற்கு விடையாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் எழுதிய பாபாவை பற்றிய புத்தகங்கள் அடங்கிய கட்டு ஒன்றை கொடுக்குறாரு. இதை படித்து பாருங்க உங்களுக்கு புரியும்னு சொல்கிறாரு. அந்த மகானோட அருமையை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவையும் கொடுத்து இந்த உருவப்படத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நரசிம்ம சுவாமிஜி போகிறாரு. அந்த பெண்மணி நரசிம்ம சுவாமிஜியோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாங்க. தன்னுடைய கஷ்டம் போக்குறதுக்கு தான் அவர் ஒரு உபாயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. ஆனாலும் அவங்களுக்கு அந்த புத்தகத்தை படிக்கிறதுலையோ, இல்லை பாபாவோட ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்கிறதுலையோ ஈடுபாடு ஏற்படலை. அவங்க சிறிது கூட அதில் நாட்டமும் காமிக்கலை. கொஞ்ச நாள் கழித்து அவரோட கணவர் என்ன பண்ணுறாருன்னா, அதிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. பாபாவின் பெருமைகளை படிக்கின்ற அவருக்கு பாபாவின் மீது ஒரு புரிதல் ஏற்படுது. தனது மனைவி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மகான் ரொம்ப பெரியவராக இருப்பார் போல் இருக்கு. நீ